ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனமும் 27வது வசனமும். தேவனை நம்பியவர்கள் பெரிய காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். தேவன் அவர்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தவில்லை என்பது வேதத்திலும் சரித்திரம் முழுவதிலும் நாம் காணும் சாட்சியாகும். மழை என்ற ஒன்றை மக்கள் பார்த்தே இராத பூமியில் மழை வந்து பூமியை அழிக்கப் போகிறது என்று நோவா பிரசங்கம் பண்ணினாரே. பல வருடங்களாக ஜனங்கள் அவரை எவ்வளவு கேலி செய்திருப்பார்கள். பேழைக்குள் சென்ற பிறகும் 7 நாட்களாக மழை பெய்யாததால் எத்தனை விதமான கேலி பேச்சுக்களுக்கு நோவாவின் குடும்பத்தார் ஆளாகி இருப்பார்கள். ஆனால் தேவன் குறிப்பிட்டிருந்த காலத்தில் மகா ஊற்றுக்கண்களெல்லாம் திறவுண்டது. பெருமழை வந்தது. அப்படி மழை வராமல் இருந்தால் நோவாவும் அவர் குடும்பத்தினரும் எவ்வளவு வெட்கமடைந்திருப்பார்கள். அலங்காரவாசல் என்னும் இடத்தில் பேதுருவையும் யோவானையும் பார்த்து ஏதாவது கிடைக்கும் என்று பிச்சை கேட்டான் ஒருவன். அவ்வாறு பிச்சை கேட்டவனின் கையை பிடித்து அவனை பேதுரு மேலே தூக்கினார். அவனை தூக்கிவிட்டு, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடக்காமல் இருந்தால் பேதுருவும் யோவானும் எவ்வளவு வெட்கமடைந்திருப்பார்கள். சீனாவிலே ஊழியம் செய்ய சென்ற ஹட்சன் டெய்லர் ஒரு வங்கியிலே தனது கணக்கை ஆரம்பிக்க சென்றார். வங்கி மேலாளர் அவரிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு ஹட்சன் டெய்லர், என்னிடம் $10 தேவனுடைய அதிகமான வாக்குத்தத்தங்களும் இருக்கின்றன என்று கூறினாராம். வங்கியில் உள்ளோர் அதை கேட்டு சிரித்தார்களாம். அவர்கள் அப்போது சிரித்தாலும் தேவன் தம் ஊழியக்காரனை கைவிடாமல் பாதுகாத்து சீன உள்நாட்டு ஊழியம் தடைபடாமல் காத்து கொண்டார். தேவன் மேல் விசுவாசம் வைக்கிற எவரும் வெட்கப்பட்டு போகாமல் தேவன் பார்த்து கொள்வார். வேதத்தில் இன்னும் அநேக சாட்சிகள் இருக்கின்றன. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, தானியேல், பவுல் என்று அநேகர் தேவனை நம்பினார்கள். தேவன் அதிசயம் புரிந்து அவர்கள் வெட்கப்படாமல் பார்த்து கொண்டார். இந்த தேவன் என்றென்றும் தமது வாக்குத்தத்தங்களை காக்கிறவர். எனவே இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் அவரை நம்புங்கள். மகா வறட்சியான காலங்களிலும் வற்றாத நீரூற்றைப் போல இருப்பீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வாக்குத்தத்தங்களை கிருபையாக கொடுத்த கர்த்தர் அதை சுதந்தரிப்பதற்கான வழியையும் நமக்கு காட்டுகின்ற தேவன் அல்லவா? ஆகவே தொடர்ந்து செய்திகளை மிகுந்த ஜபத்தோடும் விசுவாசத்தோடும் தேவ பலத்தோடும் உரிமை பாராட்டி கேளுங்கள், வாசியுங்கள். இதுவரை கண்டிராத அற்புதமான வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்படுவதை காண்பீர்கள். ஒவ்வொரு ஆண்டையும் நாம் கர்த்தருக்குள் தொடங்கும் போது புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபை, புதிய காரியங்கள் என புதியவைகளை குறித்து நாம் அதிகமாய் எதிர்பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல செல்ல நம் அருமை ஆண்டவருடைய வருகை நெருங்குகின்றதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு மட்டுமல்ல, உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் அருள்கிறார். வருகையின் கடைசி நாட்களுக்குள் வந்துவிட்டதால் என்றுமில்லாத அளவுக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தவும் அதை அதிகரிக்கச் செய்யவும் சித்தம் கொண்டுள்ளார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆன்மீக ஆசீர்வாதத்தின் மீது ஆவல் கொள்ளும்போது உன்னதமான அனுபவங்களை அப்படிப்பட்டோருக்கு அளவில்லாமல் கொடுக்கப் போகின்றார். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.